ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் சீதாலக்ஷ்மி. நான் எதுக்காண்டி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஜென்ரல் நாலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் தான் மெயின்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே குரூப் 4 எக்ஸாமுக்கு தான். இப்போ நம்மளுக்கு அதை விடையும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்சி இருக்குது. இப்போ எஸ்எஸ்சிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எம்டிஎஸ் இருக்குது, ஜிடி இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, ஜே இருக்குது, சிபிஓ இருக்குது, அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிஹெச்எல்னால் இப்போ 12th கிளாஸ் வரைக்கும், எம்டிஎஸ்னால் 10th. ஸோ இந்த லெவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அந்த வேக்கன்சி இருக்குன்னா மோஸ்ட்லி ஹிந்திக்காரங்க அவங்க தான் நம்ம என்ன செய்கிறாங்க நம்மளுடைய இதை ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், நம்மளும் என்ன செய்யலாம், பாஸ் ஆகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷு, ஜிகே ஜென்ரல் நாலேஜ். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஜிகே எடுக்கிறோம். ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஏன் அந்த புக்கை வாங்கியிருக்கோம்னு நீங்கள் கேட்கலாம். இந்த புக்கு பேர் லூசன்ட். இந்த லூசன்ட் புக் நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 80% ஆஃப் த கொஸ்டின் அப்படிங்கிறது எஸ்எஸ்சியில் கேட்குறது இந்த லூசன்ட் புக்கில் இருந்து மட்டும்தான் அதுக்கப்புறம் கேட்குறாங்க. ஸோ இந்த லூசன்ட் புக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது ஹிஸ்ட்ரி வரலாறு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று இந்தியனுக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி இல்லை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அடுத்து அதனுடைய ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட்டு, இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கனாமி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மிஸ்சலரி. இது என்ன அப்படின்னா மிஸ்சலரிங்கிறது எல்லா இதுலேயும் நம்மளுக்கு என்ன செய்யாது அப்படின்னா அந்த நோட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள நோட்ஸ் என்ன செஞ்சுருக்குமா அப்படின்னா கிளியராக இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர், இதை தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் இருந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கவர் பண்ணலாம்னு ஒவ்வொரு டாப்பிக்கையும் இப்போ நம்ம லூசன்ட் புக்கை எல்லாமே ஒன்று இங்கிலீஷில் இருக்கிறது, இன்னொன்று இல்லாட்டி இந்த புக்கு ஹிந்தியில் இருக்குது. ஸோ இந்த புக்கு இங்கிலீஷில் இருக்குது நம்மளால் இப்போ நம்ம தமிழ். ஸோ தமிழில் நம்மளால் இது என்ன செய்யணும் படிக்க முடியலை அப்படிங்கிற சில இது இருக்கும்ல. ஸோ அதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் தமிழில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் என்னவோ அதை நான் எக்ஸ்ப்ளனேஷனை தமிழில் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அப்போனா நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இந்த எக்ஸாமில் என்ன செய்யலாம், ஒவ்வொரு டாப்பிக்கையும் தமிழில் கொடுக்கலான்னு இருக்குது. ஸோ நம்மளும் என்ன செய்யலாம், அந்த எக்ஸாமில் நல்லபடியாக என்ன செய்யலாம், பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு டாப்பிக்கையாக என்ன செய்யலாம் எடுக்கலான்ட்டு இருக்கேன்.